ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். உபாகமம் 13ஆம் அதிகாரம் 17-18 வாசிப்போமா? சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளெல்லாம் கை கொண்டு உன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படி அவர் சத்தத்துக்கு செவி கொடுப்பாயானால் கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயவு செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தியடைய பண்ணுவார். அல்லேலூயா! உன்னை விருத்தியடைய பண்ணுவார். எல்லா காரியங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்ம விருத்தி அடைகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா! உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி ஆண்டவர் யார் மேலையெல்லாம் அவர் கோபமாக இருந்தாரோ, ஒருவேளை நாம் அவரை கோபப்படுத்தியிருக்கலாம், அவர் நம்மிடத்தில் சில நன்மைகளை எதிர்பார்த்திருக்கலாம், நாம் அதை செய்யாமல் அவரை நம்ம கோபப்படுத்தியிருக்கலாம். ஆனால் சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி. அல்லேலூயா! கோபத்தில் உக்கிர கோபம் ஆண்டவருக்கு வந்திருக்குது. ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தம், அவர்களுடைய குறைகள் நிமித்தம், கீழ்ப்படியாதவர்கள் நிமித்தம், செவி கொடுக்காதது நிமித்தம் ஆண்டவர் உக்கிர கோபம் அடைகிறார். ஆனால் ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்ம மேல் இருக்கிற கோபத்தை எல்லாம் திருப்புவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா! எங்கேயோ நம்ம தேவனை கோபப்படுத்தியிருந்தா இன்னைக்கு இந்த ஆராதனை வேளையிலே வசனங்களை கேட்கும் போதே இந்த கோபத்தையெல்லாம் விட்டு ஆண்டவர் நம்மளை திருப்பி, அல்லேலூயா, உனக்கு தயவு செய்து உனக்கு இறங்கி அவரின் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். அல்லேலூயா! விருத்தி அடைகிற ஆசீர்வாதம். எங்கே நாம் குறுகி போனோம், எங்கே நாம் சிரித்து போனோம், யாக்கோபு சிரித்து போனானே என்று பைபிள் சொல்லுது. அப்படிதானே? அந்த யாக்கோபு சிரித்து போனானே. ஏன் சிரித்து போனாய்? ஏன் கொஞ்சமாய் போனான்? ஒரு குடிசை மட்டும் இருக்குது, வெள்ளரி தோட்டத்தில் ஒரு குச்சை போல நாங்கள் இருக்கிறோமே, ஏன்? அல்லேலூயா! நம்மளோட லைஃப்ல நிறைய கேள்வி ஏன் 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 கேட்குறோம். அப்படிதானே? நிறைய பேர் கேட்டுக்கொண்டு, ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி ஆச்சுது? ஏதோ கோபம், தேவனை விட்டு விலகின தன்மை, தேவனை மறுதலித்த தன்மை, கர்த்தருக்கு பிரியமில்லாத இருந்ததுனாலே கர்த்தருடைய கோபத்துக்கு நாம் உள்ளாயிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், எல்லாவற்றிலிருந்து இன்னைக்கு உன்னை நான் விருத்தி அடைய பண்ண போகிறேன். அல்லேலூயா! இன்னைக்கு அதை கண்டுபிடிக்கிறதா முக்கியம். நான் எதனால் சிரித்து போனேன், நான் எதனால் கொஞ்சமாய் மாறினேன், ஏன் நான் தாழ்த்தப்படுகிறேன், இன்னைக்கு அதை கண்டுபிடிச்சிட்டா தேவன் நம்மை விளையாட பெற்றவர்களாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா! பாத விருத்தி அடைகிற ஒரு ஆசீர்வாதம். வாசிங்க, யாத்திராகமம் 23:23 வாசிங்க. என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரையும் ஏத்தியரையும் பெரிசியரையும் கானானியரையும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். நல்லா கவனிங்க. சுதந்தரித்துக் கொள்றதுக்கு ஆண்டவர் என்னெல்லாம் செய்யறார் பாருங்க. நீ சுதந்தரித்துக் கொள்ள வேண்டுமா? உனக்கு முன்னாடி என் தூதர்களை நான் உனக்கு அனுப்புகிறேன். ஹல்லேலூயா! கேளுங்க, ஆண்டவர் தூதர் சேனைகளை கேளுங்க. எனக்கு வாங்க ஆண்டவரே, என் கூட துணையாய் வாங்க, நான் போகிற இடங்களை சுதந்திரித்துக் கொள்ள, இங்கே ஒரு வேலைக்கு போகிறேன், இந்த லேண்டு பற்றி நான் பேச போகிறேன், ஒரு வீடு வாங்க போகிறேன், ஒரு வாகனம் வாங்க போகிறேன், என் நன்மைக்காக நான் போகிறேன், ஆண்டவரே என் கூட வாங்க என்று சொன்னீங்கன்னா ஆண்டவர் யாரை அனுப்புகிறாராம்? தூதர்களை உங்களுக்கு முன்பதாக அனுப்புகிறார். ஹல்லேலூயா! அவர்கள் உங்களை நடத்தி கொண்டு போவார்கள். ஹல்லேலூயா! உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை அந்த தூதர்கள் அதம் பண்ணுவார்கள். ஆமென். அப்போ நம்ம சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் தூதர்களை தேவன் நமக்கு முன்பதாக அனுப்புகிறவராய் இருக்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க. அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாய் இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. அப்புறம் நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும், விருத்தி அடைவதின் ஆசீர்வாதம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
முதல் மகா பெரியவனாய் மாற்றுகிறார். இரண்டாவது சுதந்தரித்துக் கொள்ள பண்ணுகிறார். எப்படி சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம்? அவர் சமூகத்தில் நீ எச்சரிக்கையாயிருந்து. தேவ சமூகம் நமக்கு என்ன வந்துடணும்? ஒரு எச்சரிப்பு, ஒரு பயபக்தி. தேவ சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடுத்து. நீ எப்படி சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? எச்சரிக்கையாக இருந்தால் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். வாக்குக்கு செவி கொடுத்து நீ உண்மையாய் சத்தத்துக்கு செவி கொடுப்பாயானால் இப்பொழுது சொல்லப்படுகிற இந்த ஆசீர்வாதம் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். செவி கொடுப்பது ஒரு ஆசீர்வாதம். செவி கொடுக்க சேர்வதே உத்தமம். செவி கொடுக்கணும்னா சேரணும். வந்து ஓகே வரேன் சில என்ன கூப்பிடுங்க, பிள்ளைங்களுக்கு காதே கேட்காது. இப்போ இதை சொல்லும் போதே வாக்குக்கு செவி கொடுத்து அவரை கோபப்படுத்தாதே. நீ சுதந்திரித்துக் கொள்ளணுமா, விருத்தி அடைகிற ஆசீர்வாதம் வேணுமா, அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. சுதந்திரித்துக் கொள்வதற்கு எவ்வளவு தகுதி கொண்டு வரால் பாருங்க ஆண்டவர். அடுத்து 22 வாசிங்க. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதை எல்லாம் செய்வாயாகில். நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதெல்லாம் செய்வாயாகில். நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் சத்துருக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் விரோதிக்கு நான் விரோதியாயிருப்பேன். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? சுதந்திரித்துக் கொள்ள பண்ணுகிறார். விருத்தி அடைவதற்குள் இருக்கிற ஆசீர்வாதம் என்ன? இதை சுதந்திரித்துக் கொள்ள பண்ணுகிறார். ஏன் நான் சுதந்திரிக்க முடியவில்லை? வாக்கை நான் சரியா கேட்க முடியல. வாக்கை நீ நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில். உன் சத்துருக்கு அவர் சத்துருவா மாறிடுவார். உனக்கு யாரெல்லாம் விரோதியா இருக்காங்க பாருங்க, அவங்களாம் அவருக்கு விரோதியா மாறிடுவாங்க. அல்லேலூயா. நம்ம யாரும் விரோதிக்க வேண்டாம். நமக்கு யாரோ விரோதமாய் காரியங்களை செய்கிறாங்களா, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆமென். நீங்கள் சுதந்திரிப்பதற்கு அவர் உறுதுணையாய் நம்ம கூட வருகிறார். 25 உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாய் கர்த்தரை மாத்திரம் நீ சேவிக்க கடவாய். சேவித்த உன் அப்பம் தண்ணீர் எல்லாம் ஆசீர்வதிச்சு உன் வியாதி உன்னை விட்டு என்ன செய்வாராம்? விலக்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 26 கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். கற்பம் விழுவது மலட்டு தன்மை இதெல்லாம் இருக்காது. உன் நாட்டில் நான் பூரணப்படுத்துவேன். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நல்ல கவனிங்க. விருத்தி அடையப்படுவது ஆசீர்வாதம் என்ன? எனக்கு பயப்படுற பயத்தை உனக்கு முன்னாடி நான் அனுப்புவேன். கர்த்தருக்கு பயப்படுற பயம் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான். ஹல்லேலூயா. தேவ பயம் நெஞ்சில இருக்கணும். ஒரு கள்ளன் சொல்லுகிறான், நீ தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். அநேக தவறினால் தண்டிக்கப்பட்டால் கூட தெய்வத்தை பழி சொல்லுகிறார்கள். இன்னும் ஆண்டு எனக்கு அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார். அவன் தன் சுய இச்சைனா அழுப்புண்டு சிக்குண்டு. அதனால தான் நிறைய பிரச்சனை. அது தெரிய மாட்டேங்குது. ஆனால் என்ன செஞ்சிடுறாங்க அவங்க? நியாயப்படி தண்டிக்கப்படுறவங்கிற வேர்டே அவங்களுக்குள்ள இல்லாமல் போச்சு. நீ சொல்லும் இடமெல்லாம் ஜனங்கள் எல்லோரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். பாருங்க, விருத்தி அடைய பண்ணுகிறதுக்குள்ளான என்னெல்லாம் செய்கிறார் பாருங்க. சுதந்திரித்துக் கொள்ள பண்ணுகிறார். அடுத்த வசனம் 29 தேசம் பாழாய் போகாமலும் காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகாமலும் இருக்கும்படி நான் அவர்களை ஒரே வருஷத்துக்குள்ளே உன் முன்னின்று துரத்தி விடாமல் நீ விருத்தியடைந்து தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாய் நமக்குள் விரோதமாய் இருக்கிற சத்துருவை துரத்திடுவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. எல்லாம் மொத்தமாக வெளியே போயிட்டா என்ன ஆகும்? நமக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது. எல்லாம் தலைகீழ பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அதைத்தான் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக வர வர. அல்லேலூயா. அப்படிதான் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஏன் 2 சாமுவேல் 3:1 வாசிக்கும் போது சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனாங்க. நெடுநாள் யுத்தம் நடந்துச்சா, தாவீது வர வர பலத்தான்.
தேவ பிள்ளை வர வர பலப்பார்கள். சொல்லுங்க, நான் தேவ பிள்ளை, நான் வர வர பலப்பேன். அல்லேலூயா. எனக்கு விரோதமாக எழும்புகிற சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனம் அடைந்தார்கள். அல்லேலூயா. யுத்தம் இருந்தனால தான் தாவீது வர வர பலத்தான். யுத்தம் இல்லைன்னா தாவீது வர வர பெருமை அடைஞ்சிருப்பான். நேபுகாத்நேச்சர் சொன்னார் அல்லவா, நான் கட்டினேன் பாபிலோன் அல்லவா. ஏன்? யுத்தம் இல்லை. யுத்தம் இல்லாமல் ஹாயா உட்காந்துட்டாரு, அதனால பெருமை வந்துருச்சு. நான் கட்டின பாபிலோன் அல்லவா. சாலமோன் ராஜா யுத்தம் இல்லாமல் இருந்தான். அவனுடைய வாழ்க்கை முடிவு எப்படி இருந்துச்சு? அவன் அந்நிய தெய்வத்தை பின்பற்றி போய்விட்டான். லைஃப்ல சில யுத்தங்கள் இருக்கும். அது என்ன யுத்தம்? நல்ல யுத்தமாக தான் இருக்கும். நல்ல போராட்டத்தை போராடினேன். லைஃப்ல போராட்டம் உண்டு. என்ன போராட்டம்? எப்போதும் சத்துருவோடே போராடுவதல்ல. நல்ல நல்ல போராட்டங்கள் பூமியிலே உண்டு. கர்த்தருக்காக போராட வேண்டும், ஜெபத்திலே போராட வேண்டும், ரட்சிப்புக்காக போராட வேண்டும், உங்கள் நன்மைக்காக போராட வேண்டும், புதிய ஆத்துமாக்களுக்காக போராட வேண்டும், ஊழியத்துக்காக போராடி ஜெபிக்க வேண்டும். நல்ல நல்ல போராட்டம் உண்டு. அக்கம் பக்கம் இருக்கிறவர்களுக்கு விரோதமான சில காரியங்கள் இருக்கும், அதெல்லாம் ஆவில போராடணும். இப்போ லிட்டரலாக சண்டை அடிதடி வெத்துக்குட்டுலாம் கிடையாது. இப்போ தேவ சமூகத்தில் போராடி ஜெயிக்கிறவங்களா மாறணும். ஹல்லேலூயா. தாவீது வர வர பலத்தான். ஆமென். யுத்தம் உன் கைகளை, உன் விரல்களை போருக்கும் உன் கைகளை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற கண்மலையாகி கத்து. எதற்காக? நீ யுத்தம் பண்ணிட்டு இருந்தாதான் நீ சுறுசுறுப்பா இருப்ப. அப்பதான் கர்த்தரை நம்பிக்கிட்டே இருப்ப, கர்த்தரை சார்ந்து கொண்டே இருப்ப. ஆனால் அதில் அப்படி முடிவு என்ன? நீ வர வர பலத்தவனாய் நீ மாறுவாய். அல்லேலூயா. பலக்கிற ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். அப்போஸ்தலர் 9:31 அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. அப்பொழுது சபைகள் எல்லாம் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து. விருத்தி அடைவதற்குள் உள்ள ஆசீர்வாதம் என்ன? மகா பெரியவனாய் மாறுகிறான், சுதந்தரிக்க பண்ணுகிறார். மூன்றாவது, பக்தியை கொடுக்கிறார். விருத்தி அடைவதின் ஆசீர்வாதம் என்ன? பக்தி உள்ளவங்களாக இருப்பாங்க. நீங்க விருத்தி அடைய அடைய நீங்க யாரா மாறுவீங்க? பக்தி உள்ளவங்களா மாறுவாங்க. சில பேங்கள ஆசீர்வாதம் வர வர பக்தி குறைஞ்சி போயிட்டே இருக்கும். நல்லா முதல்ல வந்து ஜெபிச்சு ஆண்டவர்கிட்ட அப்படி இருப்பாங்க. முழங்கால் போட்டு அப்படியே அழுது அழுது ஆராதிப்பாங்க. ஜபனா வாஞ்சையா வந்து ஓடி வந்து முன்னாடி உட்காருவாங்க. எந்த ஜபத்தையும் மிஸ் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ பக்தியாக இருப்பாங்க. கர்த்தர் பக்தியை பார்த்து என்ன செய்கிறாரு? அவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார், விருத்தி அடைய பண்ணுகிறார். விருத்தி அடைய அடைய என்ன ஆயிடுது? இப்போ ஜபங்கள் வருகிறது, குறைந்து போகுது. உபவாச ஜபம் இல்லை, அதிகால ஜபங்கள் இல்லை, கர்த்தரை தேடுவது குறையுது, பைபிள் வாசிப்பது குறையுது, கர்த்தருக்காக ஊழியம் செய்வது குறைகிறது. யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்குது, சபை பக்தி விருத்தி அடைந்து. பக்தியில விருத்தி அடைய வேண்டும். விருத்தி அடைவதின் ஒரு ஆசீர்வாதம் என்ன? அவர்கள் பக்தியா இருப்பாங்க, கர்த்தரை பக்தியா செவிப்பாங்க. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று எடுத்துக்கொள்ளுகிறார். நீங்க பக்தியா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை அவருக்கென்று சேர்த்துக்கொள்வார். அல்லேலூயா. பக்தி இல்லாமல் பக்தி உள்ளவன் அற்று போகிறான். இன்னைக்கு கடைசி காலங்களில் பக்தி இல்லாம போகுது. பக்தி இல்லாதவங்க நிறைய பேர் மாறிட்டாங்க. பக்தி அற்று போய்கொண்டே இருக்குது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பக்தி உள்ளவர்களாய் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள நல்ல ஒரு பக்தி வேணும். கர்த்தரை தேடுவதில், அவரை சேவிப்பதில் பக்திமானா மாறணும். அல்லேலூயா. அந்த பக்தி என்ன சொல்லப்பட்டிருக்குது? அது நம்ம விருத்தி அடையணுமா? ரோமர் 15:2 வாசிக்கும் போது, நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி. பக்தினா என்ன? பக்தியில் எப்படி நீங்க விருத்தி அடைகிறது? பக்தினா என்ன? நன்மை உண்டாகும்படி ஒவ்வொருத்தங்க பிரியமா நடந்து கொள்வதா. பக்தியில விருத்தி அடையணுமா? பக்தினா என்ன? நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க பிறருக்கு
நன்மை செஞ்சுக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. நன்மை செய்வது ஒரு பக்தி. ஆமென். சிலருக்கு எச்சு கை விட்டு காக்க வரட்ட மாட்டாங்களாம், ஆனால் ரொம்ப பக்தியாக இருக்கிறேன்பாங்க. உங்களுக்கு இருப்பதில் பிறருக்கு தானம் கொடுங்கள், நன்மை செய்யுங்கள். ஐயோ அந்த அம்மாவா கஞ்சோங்க, ஒரு காசு ஈயாது, இந்த ஐயாவா அப்படி கூட பக்தி. பக்திரானு தெரியுமா? நன்மை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. பிறருக்கு என்ன செய்வீங்க? நன்மை செய்து கொண்டே இருப்பீங்க. வேற என்னங்க கொண்டு போக போகிறோம் உலகத்தில்? நன்மை செய்ய நாடுங்கள். இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து கொண்டே இருந்தார். அது என்ன? போய் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் இயேசுவின் அன்பை சொல்லுவதே ஒரு நன்மை. இது வரைக்கும் நன்மை செய்யாமல் இருக்கீங்களா? இன்னைக்கு எழுமுங்க. நன்மை செய்வது தான் ஒரு பக்தி. உங்கள் பக்தியின் அடையாளம் என்ன? நன்மை செய்வது. அதில் விருத்தி அடையுங்கள். நிறைய கொடுக்கிறவங்களா மாறணும். கொடுங்க கொடுங்க கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கொடுங்கங்க. என்னத்தை சேர்த்து வச்சு கொண்டு போக போறீங்க? பெட்டியில் வைக்கும்போது கொண்டு நிறைய அள்ளி போடவா செய்கிறாங்க? இல்லை, ஒரு சின்ன குண்டுமணியானாலும் பிச்சு எடுத்துடுவாங்க. வைக்காதுங்க சார். என்ன செய்யாதுங்க? வைக்காதுங்க சார். தோண்டிடுவானுங்க சார். வைக்காதுங்க சார். அவங்களே சொல்லிடுவாங்க. எங்கள் பிடிச்சி எங்கள் அம்மாவுக்கு இந்த வளையல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், போட்டு விட முடியுமா? அல்லேலூயா. உங்கள் பக்தியின் அடையாளம் தெரியுமா? நன்மை செய்து கொண்டே இருப்பீங்க. அல்லேலூயா. நன்மை செய்ய நாடுங்கள். நிறைய உதவி செய்யுங்க. கொஞ்ச காலம்தான் வாழ போகிறோம், ஒரு வாழ்க்கை தான். ஒரு வாழ்க்கையில் எவ்வளவாய் நன்மை செய்ய முடியுமோ பிறருக்கு நன்மை செய்யுங்க. அது ஒரு பக்தியின் அடையாளம். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 8:1 விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நாம் எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும். பக்தி விருத்தியின் அடுத்த அடையாளம் என்ன? அன்பு. அன்பு பக்தி விருத்தியின் அடையாளம். பக்தினா என்னங்க? நன்மை செய்வது பக்தி. முழங்கால் போட்டு ஜெபிப்பது மட்டுமல்ல, அன்பு செய்வது பக்தி. பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டும். தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரையும். இயேசு லவ்வை சொல்லிக் கொடுக்கிறார், அன்பை சொல்லிக் கொடுக்கிறார். அவர் காட் இஸ் லவ். அன்பின் தெய்வம் அவர். நம்ம எல்லாரையும் அன்புள்ளவர்களாய் மாற்ற விரும்புகிறார். முன்னாடி காலங்களில் கிறிஸ்தவனாலே அன்பு தான் வந்து அன்பின் சேவைகளை செய்தார்கள் தேசத்திலே. இந்த இந்தியாவுக்கு கிறிஸ்தவர்கள் எத்தனையோ கோடி கோடியான அன்பின் சேவைகளை செய்திருக்கிறார்கள், இப்போதும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போ நம்ம நிறைய பேர் எப்படி மாறிட்டோம்? அன்பே, கிறிஸ்தவங்களுக்குள்ள அன்பே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பொறுமை இல்லை, அன்பு இல்லை, தாழ்ந்து போகிறது இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணுறது கிடையாது, இணக்கம் இல்லை. அல்லேலூயா. இப்போ பக்தி இல்லை. பக்தினா என்ன? எனக்குள்ள அன்பு. உங்கள் அன்பை வெளிப்படுத்துவதான் பக்தி. அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க, 10:23 1 கொரிந்தியர். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. பக்தியினுடைய அடையாளம் என்ன? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இல்லை. அதுதான் பக்தியின் அடையாளம். பக்தியா இருக்காங்கன்னா என்னன்னா, எல்லாவற்றையும் அனுபவித்து வாழ்றதல்ல பக்தி. எதையெல்லாம் நான் அனுபவிக்க வேண்டாமோ, அது என் தகுதியா இராதோ, அதை விட்டு விலகுவதுதான் பக்தி. அல்லேலூயா. எத்தனை புரியுது நான் சொல்றது? புரியுதா? கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். உலகத்தில் நிறைய அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. இப்படியெல்லாம் வாழலாங்க, பொய் சொல்லலாம், புரட்டலாம், பித்தலாட்டம் பண்ணலாம், எப்படி வேணா என்னால் வாழ முடியும். ஆனால் அதெல்லாம் எனக்கு தகுதியாக இராது என்று சொல்லி நான் அதை ஒதுக்கிவிட்டு தேவனுக்கு பயந்து வாழ்றேன்ல, அதுதான் பக்தி. அல்லேலூயா. சும்மா சில நிறைய பேர் பக்தி நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். பக்தியின் வேஷத்தை தரித்தவர்களாய் சபையில வந்து பக்திவான் மாதிரி நம்ம காட்டிக்கொள்கிறோம். இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கணும். உள்ளே வேண்டாம் என்பதை அனுபவிக்க மாட்டேன், அதுதான் பக்தி. தேவன் இதை விரும்ப மாட்டார், அதுதான் என்னுடைய பக்தி. இது கர்த்தருக்கு பிடிக்காது, நான் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. யோசேப்பு சொல்ற, என் கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? இது என் தேவனுக்கு பிடிக்காது, அதுதான் பக்தி. இது பக்தி உள்ளவங்களா மாறணும். தேவனுக்கு பிடிக்காததை விட்டு விலகுகிறது பக்தி. 14:4 வாசிங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான்,
தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ எவனோ சபைக்கு அந்நிய பாஷை பேசுகிறது ஒரு பக்தி. ஜெபிக்கிற நல்ல ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசி ஜெபிக்க வேண்டும், அது ஒரு பக்தி. பக்தியின் அடையாளம் என்ன? தூங்கி தூங்கி வழிவதா? ஜபத்தில் வந்து உட்காந்து தூங்குறதா பக்தி இல்லை. பக்தியின் அடையாளம் என்ன? வந்து அந்நிய பாஷை பேசி ஜெபிப்பது ஒரு பக்தி. அல்லேலூயா. எபேசியர் 4:29 கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை நல்ல வார்த்தை பேசுவது பக்தி விருத்தி. உங்களை விருத்தி அடைய பண்ணுவார், உங்க பக்தியிலே விருத்தி அடைய பண்ணுவார். ஹல்லேலூயா. எதில் விருத்தி அடைவோம்? நம்ம பக்தியில விருத்தி அடைய. அப்ப பக்தினா என்ன சொல்லப்பட்டிருக்குது? என் வாயில நல்ல வார்த்தை தான் வரும். அப்படி சொல்ல முடியுதா? கைவிட்டு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்தியின் அடையாளம் என்ன? என் வாயில் நல்ல வார்த்தைகள் வரும். சில வீட்டில் பாருங்க, வெளியே பார்த்தா ஆத்துறோம் தோத்துறோம் 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 தோத்துறோம்ப்பா தோத்துறோம்ப்பாம்பாங்க. வீட்டில் பாருங்க, கேட்கணும் வீட்டில் என்ன வார்த்தை வருது? கெட்ட வார்த்தை. இதுவா பக்தி? இப்போ விருத்தி அடைய முடியாதே. விருத்தி அடையணுமா? பக்தி உள்ளவங்களா மாறணும். இப்போ பக்தினா என்ன? என் வாயில பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் வரும். அல்லேலூயா. கை கொடுத்து சொல்லுங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்க சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல வார்த்தை பேசுங்க. ஹல்லேலூயா. அடுத்ததாக அப்போஸ்தலர் 19:20 வேகமாக. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. எதெல்லாம் நம்மளை மேற்கொள்ளலையோ, வசனத்தை வாசித்து வாசித்து தியானிக்க தியானிக்க இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, உங்க வாழ்க்கையில வசனம் மேற்கொள்ள போகிறது. எத்தனை ஆமென் சொல்ல விரும்புறீங்க? வசனம் என் வாழ்க்கையில மேற்கொள்ளுகிறது. எதெல்லாம் நான் இன்னும் மேற்கொள்ள முடியாமல் நான் இன்னும் சிக்கல இருக்கிறேனோ, எனக்குள் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை அது வளர்ந்து அது மேற்கொள்ளுகிறதா இருக்குது. உபாகமம் 32:2 வாசிச்சீங்க. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். மேலே கர்த்தருடைய வசனம் அப்படியே இறங்கட்டும். தினந்தோறும் தினந்தோறும் தேவனுடைய வசனம் என் மேல் இறங்கட்டும். மழை துளி எப்படி பனியின் மேல் இறங்குறது போல கர்த்தருடைய வசனம் என் மேலே இறங்கட்டும். அல்லேலூயா. அது இறங்க இறங்க இந்த பைபிளை என்ன வசனம்லாம் சொல்லப்பட்டிருக்குதோ, என்ன வாக்குத்தத்தம்லாம் இருக்குதோ, என்ன ஆசீர்வாதமெல்லாம் இருக்குதோ, அதையெல்லாம் என் மேலே அப்படியே இறங்கி வழிகிறது. அல்லேலூயா. அது அந்த ஆரோனுடைய சிரசிலே ஊற்றப்பட்ட தைலத்தை போல அந்த வசனம் அது அவனுடைய தாடியிலே வடிந்து அங்கிலே வடிந்து அது அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பது போல தேவனுடைய வசனம் அநேகரை ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. 105:19 சங்கீதம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் என்னை வார்த்தை புடமிட்டு நிறைவேற்றுகிறது. அவருடைய வார்த்தை என் வாழ்க்கையில என்னெல்லாம் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார்ல அதையெல்லாம் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். வசனம் விருத்தி அடைய உங்க வாழ்க்கையில வசனம் இன்னும் விருத்தி அடையணும். இன்னும் பைபிளை அதிகமா வாசிக்கணும். வசனத்தை வாசித்து தியானிங்க. கர்த்தர் உங்களை விருத்தி அடைய பண்ணுவார். கொலோசியர் 1:10 வாசித்து முடிப்போம். சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுவோம். எதிலே நம்ம விருத்தி அடைய வேண்டுமா? சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நிறைய அறிந்து கொள்கிறோம். உலகத்தை அறிந்து கொள்கிறோம், செய்திகளை அறிந்து கொள்கிறோம், நாட்டு நடப்பை அறிந்து கொள்கிறோம். இந்த ஃப்ரெண்டை எப்படி, இந்த பிரதர் எப்படி, இந்த சிஸ்டர் எப்படி, இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி, எல்லாத்தையும் அறிந்து கொள்கிறோம். நல்லது. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவரை அறிகிற அறிவிலே விருத்தி அடைய வேண்டும். அல்லேலூயா. எதை அறிந்து கொள்றீங்களோ இல்லையோங்க, கர்த்தரை அறிந்து கொள்ளுங்க. எனக்கு ஒரு பெரிய போதகர் சொல்கிறார், எனக்கு படிப்பறிவு கிடையாது, நான் ஊழியத்துக்கு வந்தேன். எனக்கு அந்த ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை சொல்கிறார் அவர். அப்போ எனக்கு ஒன்றுமே தெரியல, என்னப்பா படிப்பே இல்லாமல் இருக்கியே. ஆனால் அந்த பைபிளை மட்டும் கொண்டு வந்தேன். இந்த பைபிளை நான் வாசிக்க ஆரம்பித்தேன். நான் அவரை அறிந்து கொள்ள கர்த்தர் என் சபையை பெருக பண்ணினார், திரட்சியாய் மாற்றினார். இப்போ உங்கள் சபையில் பல ஆயிரம் ஜனங்கள் இருக்கிறாங்க. இப்போ தேவனை அறிந்து கொள்ள கர்த்தர் உங்களுக்குள் பெருக்கத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் விசாலமாவீர்கள். அல்லேலூயா. ஓசியா 6:6 அப்படியே வாசிங்க பார்க்கலாம். பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். எல்லா பலிகளை பார்க்கிலும்
தேவனை அறிகிற அறிவைத்தான் அவர் முதலாவது விரும்புகிறார். நாம் கொடுக்கிறதை விட, நாம் நம்மை பலியாய் அர்ப்பணிக்கிறதை விட அவரை அறிகிற அறிவு தான் ரொம்ப முக்கியம் ஆண்டு சொல்றார். எல்லா காரியங்களும் உயர்த்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. விருத்தி அடைய பண்ணுவார். இன்றைக்கு தேவன் நம்மை விருத்தி அடைய பண்ண வல்லவராய் இருக்கிறார். அவரை அறிகிற அறிவிலே இன்றைக்கு தேவன் எங்களை விருத்தி அடைய பண்ணுவாராக. ஆண்டவரே, நாங்கள் உம்மை அறிகிற அறிவிலே குறைந்து போயிருக்கிறோம் ஐயா. எங்களுக்கு தேவன் விசாலத்தை தருவீராக. உம்மை அறிந்து கொள்ள கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. ஆமாண்டவரே, எங்களை விருத்தி அடை பண்றதுக்காக நன்றி ராஜா. விருத்தி அடைவதின் ஆசீர்வாதம் என்ன? மகா பெரியவனாய் மாறுகிற ஆசீர்வாதம், சுதந்தரித்துக் கொள்ளுகிற ஆசீர்வாதம், அந்த பக்தியில விருத்தி அடைய பண்ணுகிற ஆசீர்வாதம், வசனத்தில் விருத்தி அடைய பண்ணுகிற ஆசீர்வாதத்தை தேவன் எல்லாருக்கும் தருவாராக. அன்பின் தகப்பனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. பிள்ளைகளாக எங்களை விருத்தி அடைய பண்ணுவீராக. எங்கள் மேல் இருக்கிற கோபங்களை மன்னித்து கிருபையாயும் இரக்கமாயும் எங்கள் மேலே வந்து விருத்தி அடைய பண்ணும்படி எங்கள் செபிக்கிறோம் ஐயா. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ராக் சிட்டி ஏஜி சர்ச் சர்வீஸ் டைமிங் Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.